என்னங்க பெரிய பெரிய ஸ்பாஞ்சு ஸ்டீல் சவரி அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கி நம்ம பாத்திரம் விளக்குனாலும் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெர்ஃபெக்டாக இல்லை. ஸ்டீல் சவரி வச்சு விளக்குனா பாத்திரத்தில் கோடு விழுந்துடும். அந்த ஸ்பாஞ்சை வச்சு விளக்குனா நம்ம கை தான் வலிக்கும். அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சா தான் அந்த ஸ்பாஞ்சு சவரியில் அழுக்கு போவோம். நம்ம ஊரில் எப்போதுமே அந்த தென்னை நட்டில் இருக்கக்கூடிய நாரை வச்சு தான் வீட்டில் நார்மலாகவே பாத்திரம் விளக்குவோம். அது கோடும் போடாது, நல்லா அழுக்கையும் அதே டைமில் எடுத்துருமா. அதே மாதிரி தான் இன்றைக்கி தென்னை நட்டில் நாரை வந்து ரெடி பண்ணியாச்சு பாத்திரம் விளக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நானும் அந்த பாஞ்சு சவரி வச்சு தான் விளக்க ஆரம்பித்தேன். அது ஒன்றும் அழுக்கு போகிற மாதிரி தெரியல. இந்த நாரை உருணை வரப்போ தான் நல்லா அழுக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து இந்த படியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படி நினைக்கிறேன், இதை தான் ஃபஸ்ட்டு விளக்குனேன். இது நல்லா அழுக்கு போச்சா, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்போ எல்லா பாத்திரத்தையும் ஈஸியாக விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியை ஒரு வழியாக கழுவி வச்சாச்சு. அதுவும் பாத்திரம் அப்படிங்கிறத உடனே 2-3 வாட்டி விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், இப்படி 2-3 வாட்டி விளக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வேலையும் அதிகமாயிரும், அதுக்கப்புறம் தண்ணியும் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படியை மட்டும் தான் 2 வாட்டி விளக்குனேன். மற்ற பாத்திரத்தெல்லாம் ஒரு வாட்டி விளக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.